둘, 셋, 박! 자, 안녕하세요. 방탄소년단입니다. ஹாய் எல்லாருமே எப்படியா இருக்கீங்க? சரங்க லவ் யூ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிம்மனுக்கான ஒரு ஒன் ஷாட் தான். ஸோ இந்த டைட்டில் இஸ் ப்ரொஃபஸர் மாமா. ஓகேவா? உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்ட்ரைட்டாக உங்களை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே உங்களோட கிளாஸே ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. எப்படி வருவார், இன்றைக்கி வந்தாரா இல்லையா? வந்தார், காலையிலே பார்த்தேன். அப்போ ஏன்டி கிளாஸுக்கு இன்னும் வரலை? அது என்ன கேட்டால் இங்கே அந்த கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாம் ஒருத்தருக்காக ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே அந்த கிளாஸ் பசங்களாம் இந்த பொண்ணுங்க தொல்லை தாங்க முடியலடா மச்சான். ஐயோ, அந்த சாரு வந்ததுலேருந்து நம்ம நிம்மதி போச்சுடா. ஒரு வழியாக அந்த சார் வந்து என்ட்ரு ஆகிட்டாரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிம்மன் தான். அப்படியே எல்லாம் பொண்ணுங்க மனசுக்குள்ளே வந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு கத்துறாளுங்க. ஆனால் வெளியே எந்த ரியாக்ஷனும் காட்டிக்கல. ஒரு வழியாக வந்துட்டாரு, நான் கூட வரல நினச்சிட்டேன்டி, வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இங்கே பசங்களுக்கெல்லாம் அப்படியே வயிறு எரியுது. அவர் உள்ள வந்துட்டு குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கவே எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூச்சு வாங்கிட்டே வந்து என்ட்ரு ஆகுறீங்க. அந்த மனுஷன் அப்படியே பார்க்குறாரு. சாரி சார், என்னாச்சு? அது ஸ்கூட்டி பஞ்சர் ஆகிடுச்சு, சாரி சார். நீங்கள் அப்படியே உள்ளே வரீங்க. ஸ்கூட்டி பஞ்சர் ஆகிடுச்சுன்னா முன்னாடி பஸ் ஏறி வர தெரியாதா சார்? ஸ்கூட்டியில் வந்துட்டு இருந்தேன் சார், டக்குன்னு பஞ்சர் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணிட்டோம்? பேச்சு மட்டும் நல்லா பேசு, ஆனால் படிக்கிறதுல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் கொட்டுற அப்படின்றீங்க. போ. நீங்கள் அப்படியே மண்டியை தேய்ச்சிக்கிட்டே நீங்கள் வந்து செகண்ட் பெஞ்சு தான் பக்கத்தில் உட்காந்துட்டு தண்ணி குடி. ஏண்டி தண்ணி எடுத்துகிட்டு வரவே மாட்டியா? மறந்துட்டேன்டி அவசரத்தில். இது ஒன்று டெய்லி சொல்லிடு. தண்ணி தானே கேட்டேன், தங்கத்தையா கேட்டேன், கூடு. அப்படியே நீங்கள் பிடுங்கிட்டு குடிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு முறைக்கிறேன், என்ன முறைக்கிற? ஸோ இவகிட்ட ஃப்ரெண்டாக வந்து சிக்கிக்கிட்டேனே அப்படின்னு இருக்கா. அதுக்கப்புறம் உங்கள் சார் வந்து அப்படியே நடத்திக்கிட்டே வந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு பாறை பார்த்துட்டு காலை லைட்டாக எடுத்து வெளியே வைக்கிறீங்க. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அப்படியே அந்த புக்கில் வந்து, அதாவது சொல்லித்தரத்தில் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்துட்டுருக்காரு போல். அப்போ பக்கத்தில் ஏதோ ஒரு பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதை கவனிச்சிட்டே வந்தவர் உங்கள் காலை பார்க்காம அப்படியே கால் தடுக்கி விழ போயிருப்பார். டக்குன்னு வந்து ஒரு பெஞ்சை வந்து பிடிச்சிட்டாரு. சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கால் எடுத்து உழைக்கிறீங்க. நீங்கள் டக்குன்னு பின்னாடி திரும்புறாரு. நீங்கள் அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே இங்கே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ஜிம்மன் வந்து பின்னாடி திரும்பிட்டு எல்லாரையும் மொரன்னு முறைக்கிறாரு. எதுக்கு நம்மளெல்லாம் முறைக்கிறாரு அப்படின்னு பொண்ணுங்களாம் கொஞ்சம் பயப்படுதுங்க, பசங்களுமே பயப்படுறாங்க. இங்கே நீங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே இங்கேயும் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் தெரிய வரும், இன்றைக்கி அவங்க செத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கான கிளாஸ் வந்து ஓவர், நாளைக்கு பார்க்கலாம். சார் போகாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்கலாம். இங்கே நீங்கள் வந்து சாரை கால் தடுக்கி விட்டது உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து தெரியும். ஏய் என்னடி பண்ணி வச்சுருக்க, மாட்டினேன்னா நீயும் கோவிந்தா நானும் கோவிந்தா, ஏன்டி அவள் கால் தடுக்கி விட்ருக்க, நீ அதை கூட சொல்லாமல் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி வச்சு செஞ்சுருப்பார். அதுதான் தெரியல அவர் மேலே ஏன் இவ்வளோ கோவம்லாம் இல்லைண்டி. எல்லா பொண்ணுங்க மாதிரி எனக்குமே அவர் பிடிக்கும். அப்படி பிடிக்கும்னா இந்த மாதிரி பண்ணலாமா? பின்ன காலையில் என்ன மண்டியிலே கொட்டினார்ல, வலிக்குது அதான். அடி பாவி, கொட்டினதுக்கா? ஏய் ஒரு நாள் கொட்டினா கூட பரவாயில்ல, டெய்லியும் மண்டை மேலே கொட்டுறாரு, மக்குன்னு சொல்கிறார், கோவமாக வருது. வேறு யார்கிட்டே சீண்டாரா பாரு, என்னையும் சும்மா சீண்டிகிட்டே உட்காந்துட்ருக்காரு, அதான் வச்சு செஞ்சு விட்டேன். இங்கே உங்கள் ஃப்ரெண்டு, ஏன்டி அவர் மேலே உனக்கு எவ்வளோ கோவம்லாம் இல்லை, எல்லா பொண்ணுங்க மாதிரி எனக்குமே அவரை பிடிக்கும் தான். அப்பயே எப்படி பண்ணுற? பின்ன எப்போ பார்த்தாலும் என்னையே வம்பிழுக்கிறாரு, தலையிலே சும்மா கொட்டுறாரு. இன்றைக்கா அவனை கொட்டினா பரவாயில்ல, டெய்லி தலையில் கொட்டுறாரு, காண்டாகுது, அதான் இன்றைக்கி வச்சு செஞ்சு விட்டேன். பாரு, ஒரு நாளுக்கு சாருக்கு தெரிய வந்துச்சுன்னா உன் கதை அவ்வளோதாண்டி. அதெல்லாம் எப்படி தெரிய வரும்? நம்மளை விட்டா வேறு யாருக்கு தெரிய போகுது? நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். இங்கே பாரு, எனக்கு கூட இருந்து குழி பறிக்கணும்னு நினச்ச அடுத்த நாள் உனக்கு மாலை போட்டிருப்பேன். வெறும் மாலை இல்லை, சாவு மாலை, சரியா? என்னை பற்றி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சொன்னால் நான் செய்கிற ஆள். ஆத்தாடி அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு அமைதியாயிட்டா. இங்கே
இப்படிலாம் சொன்னால் தான் கம்னர் இப்படிலாம் போய் போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் அப்படியே மனசில் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? ஜிம்மன் சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் பண்ணுறதுல பார்த்து எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. இங்கே ஜிம்மனோட பீரியட் இன்னும் ஒரு அவர் இருக்க போல் அந்த மனுஷன் வந்திருப்பார். நீங்கள்லாம் அவர் நடத்துகிறத கவனிக்கல. அவர் அழகு தான் நீங்கள் எல்லாருமே கவனிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு எவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல, நடத்தும் போது கூட எவ்வளோ அழகாக இருக்கார்ல, இந்த மாதிரி அழகு யாருக்கு கிடைக்கும்? அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. அப்படியே அவரை சைட் அடிச்சிட்ருக்கீங்க. இங்கே ஜிம்மன் அப்படியே எல்லாரையும் பார்க்கும்போது உங்களை பார்த்துருப்பாரு. வயன், நீங்கள் அப்படியே இருந்துட்டுருக்கீங்க. வயன் டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்டு, வைன என்னது? இவ்வளோ நேரம் இந்த கிளாஸை கவனிச்சியா? எங்கே கவனிச்சா? உங்களை தானே கவனிச்சேன். கிளாஸை கவனிச்சேனே சார். அப்படியா? இந்த கொஷனுக்கு பதில் சொல்லு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அந்த மனுஷன் அப்படி கிட்ட வந்துட்டு, சொல்லு வயன், நீ தான் கிளாஸை கவனிச்சேன்னு சொல்லலை, சொல்லு, ஆன்சர் சொல்லு. அந்த மனுஷன் கிட்டக்கு வந்துட்டு, ஆன்சர் சொல்லவே மாட்டியா? அது சார், அப்போ உனக்கு ஆன்சர் தெரியாது. அப்படியே மண்ணில் டம்முன்னு ஒரு கொட்டு. ஆன்சர் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். இவ்வளோ நேரம் உன் கவனம் எங்கே இருந்துச்சு? உங்கள் மேலே தான் அப்படின்னு முடங்குறீங்க. என்ன? ஒன்றும் இல்லையா? என்ன சொன்னேன் இப்போ சொல்கிறியா? நான் பிரின்சிபல் ரூம் கூட்டிகிட்டு போட்டா? சார் ஒன்றும் நான் சொல்லலை சார் அப்படின்றீங்க. உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்தினா நீ அதை கவனிக்காமல் எங்கே இருக்க உன் கண்ணு? நோ, கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ். சார், என் கிளாஸ்லேருந்து வெளியே போ. இதோ அப்படின்னு அப்படியே உங்கள் புக் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே போய் நிற்கிறீங்க. அப்படியே கோவத்தில் அப்படியே கால் எட்டி உதைக்கிறீங்க. வலிக்குது. இங்கே நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. அந்த மனுஷன் கொஞ்சம் சந்தோஷமாக நடத்திட்டுருக்காரு. எப்படின்னா பசங்க ஏதோ ஜோக் பண்ணியிருப்பாங்க போல், அதுக்கு சிரிச்சுக்கிட்டே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருந்திருப்பார் போல். நீங்கள் அப்படியே பார்த்து மறைச்சிட்டு, எல்லாம் கலிகாலம், அப்பயும் பாரு அவர் சிரிக்கிற பார்த்து நான் ரசிக்கிறேன் பாரு. என்ன எல்லாருக்கு முன்னாடியும் அவமானப்படுத்தி வெளியே அனுப்பினார், ஆனால் நான் அவரை ரசிக்கிறேன். என்னதான் மனசோ கடவுளை எனக்கு கொடுத்து வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டாயிட்டு இருக்கீங்க. அப்படியே நீங்கள் வெளியே நினச்சிட்டு இருக்கவே, நான் என்ன வெளியே நிற்கிறேன், இது என்ன புதுசாண்ணா? ஸோ அது வேறு யாரும் இல்லை, உங்கள் சீனியர் தான். இப்படியே வெளியே நினச்சிட்டு இருந்தால் நாளை பின்ன எப்படி எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணுவேன்? எல்லாம் பாஸ் பண்ணிக்கலாண்ணா, நீங்கள் வேறு. இன்றைக்கி என்ன ஆச்சு? அதுவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அடிப்பாவி, ஏண்டி பின்ன என்னண்ணா? ஆன்சர் சொல்லாததுக்கெலாம் வெளியே அனுப்பிட்டாரு. பின்ன அவர் கஷ்டப்பட்டு நடத்துகிறாரு, நீ அதை கவனிக்காமல் இருந்தால் அவர் கோவமாக வராதா? இல்லைண்ணா, எல்லாரையும் கேட்கணும். கேட்டா என்னை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டு என்னையும் வெளியே அனுப்புகிறாரு. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள்? செம்ம டென்ஷனாக இருக்குது, போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்துட்டுருக்கீங்க. அவர் அப்படியே உங்கள் ஷோல்டர் மேலே கை வைக்கிறார். சரி விடுவேன், பார்த்துக்கலாம், நான் இருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நீங்களாவது இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே கிளாஸ் அப்படியே முடியுது. அவர் அப்படியே அவரோட நோட்ஸையும் புக்கையும் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம், கிளாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே லைட்டாக அப்படியே புக் எடுத்து வச்சுட்ருக்கும் போது அப்படியே எட்டி பார்க்குறாரு. நீங்கள் பார்த்தா அங்கே காணும். அந்த மனுஷன் கடைன்னு அந்த பக்கம் வராரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பாய்ஸே உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சீனியர்ஸில் கூட உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு. அவங்க மேலே தோல் மேலாம் கைப்பட்டு, அப்படிலாம் இல்லைண்ணா, நான் நீ லவ் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டேன், நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை போடுறதும் அவங்களும் உங்கள் தோல் மேலே கை போட்டு பேசுகிறதும் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கவே இங்கே ஜிம்மில் அப்படியே வயன் அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறீங்க. அதை பார்த்தா ஜிம்முனாக இருக்குது. சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளிட்டீங்க. என்ன பண்ணுற நீ, உனக்கு பனிஷ்மெண்ட் தானே கொடுத்த, அதான் ப்ரீடு முடிஞ்சு போச்சே சார் உங்களது. அப்படியே உங்களை ஒரு முறைக்கிறாரு. நீங்கள் அப்படியே தலை குடிஞ்சிருப்பீங்க. உனக்கு ஒரு வேலை இருக்கீங்க வா. சார் என்ன சார் பிரேக் டைமில் போய் என்ன வேலை? வான்னு சொல்லிட்டேன். நீங்கள் அப்படியே கடகன்னு போயிருப்பீங்க. பாய் சீனியர், நான் வரேன், சரி வை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நீங்கள் அப்படியே காண்டில் போயிட்டுருக்கீங்க. என்ன சார் வேலை? போய் எல்லாரோட அசைன்மெண்ட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வா. சரி சார். நீ அசைன்மெண்ட் எழுதுனியா?
எழுதாமல் எப்படி சார் வருவேன்? சும்மா விட்டுருவீங்க எழுதாமல் வந்தா? போ. கடகடன்னு போயிட்டு எல்லாரோட அசைன்மெண்ட்டு கலெக்ட் பண்ணிட்டு கடகடன்னு அந்த மனுஷன் கூட போயிருப்பீங்க. சார் பெஞ்சில் வச்சுட்டு நான் கிளம்புறேன். இரு, அசைன்மெண்ட்டை கரெக்ஷன் பண்ணுற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். நான் எதுக்கு சார் இங்கே இருக்கணும்? கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன், போய் கிளாஸில் கொடுத்துரு. ஸோ அது வரைக்கும் உட்காரு இங்கே. நீங்கள் அப்படியே முளைச்சிக்கிட்டு வந்து பக்கத்தில் உட்காருங்க. அதாவது அவர் பக்கத்தில் இல்லை, சேர் வந்து அங்கே தனியாக இருக்கும் போல், அதை எடுத்து போட்டு உட்காந்துருப்பீங்க. ஒன்று உட்கார சொன்னேன் நான். நீங்கள் தானே சார் கம்முன்னு உட்கார சொன்னீங்க. நான் உட்கார சொன்னால் சரி சார் நான் நினைக்கிறேன் உட்காந்தது தப்பு தான், ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நினச்சிட்டு எப்போ தான் அந்த மனுஷன் கரெக்ஷன் பண்ணி முடிப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக வந்து பிரேக் டைம் வந்து முடிஞ்சிருது. பிரேக் டைமு முடிஞ்சு போச்சு அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறீங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணிட்டீங்களா? இந்தா. நீங்கள் அப்படியே இதை வாங்கிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு கடு நாங்கள் வந்து அப்படியே போய் டம்முன்னு வைக்கிறீங்க. எல்லோரும் வந்து அங்கே அசைன்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு கத்திட்டு போகிறீங்க. என்னாச்சு இவளுக்கு? ஏன் அப்படி கத்திட்டு போகிறா? இவளுக்கு அப்படியே செம்ம டென்ஷனாக இருக்குது. அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. இங்கே உங்கள் அக்கா வந்துட்டியாடி? வந்துட்டேன். என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி கடுக்கடுன்னு இருக்குது. ஹாய் சித்தி. ஹாய்டா. என்ன ஃபேஸே ஒரு மார்க்கமாக இருக்குது, ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு உங்கள் அக்கா பையன் பக்கத்தில் போய் டொம்முன்னு உட்காடுறீங்க. ஸோ நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்கன்னா உங்களோட அக்கா வீட்டில். உங்கள் அக்காவுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ அவங்களோட வீட்டில் தான் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கீங்க உங்களோட படிப்புக்காக. அப்படின்றீங்க. ஸோ அவன் வேற யாரும் கிடையாது, உங்கள் அக்கா பையன். சரியா? முடியலடா கடவுளே. சாமி, நீயாவது சாயந்தரம், நான் காலையிலேருந்து அனுபவிக்கிறேன். சத்தியமாக முடியலடா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். ஐயோ போடா, காண்டா இருக்குது. பேசாமல் நான் எங்கள் அப்பா வீட்டிலேருந்தே வந்திருக்கலாம் போல். எங்கள் கிட்டேன்னு இங்கே வந்து தொலைஞ்சிட்டேன். இப்போ யோசிச்சு ஒரு பிரயோஜனமாக இல்லை சித்தி. அதுவும் சரிதான். வயனு என்னக்கா, இந்த மாவு பிசிக்கிட்டா, நான் குருமாக்கு ரெடி பண்ணுறேன். என்ன செய்ய போகிற? சப்பாத்திடி. சரி கூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்பாத்தி மாவு வாங்கிட்டு நீங்கள் அப்படியே பிசைக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே கோபமாக வருது. அப்படியே இந்த மாவை போட்டு அப்படி பிசைக்கிறீங்க. எங்க சித்தி, மாவை பிசைக்கிறே இல்லை கொலை பண்ணுறீ எனக்கு தெரியல. கோவத்தில் தானே பிசைக்கிறேன். கோவத்தில் என்னால் ஒரு மேலே கோவத்தை காட்ட முடியல. அதனால் இந்த மாவு மேலே காட்ட போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? அப்படியே அந்த மாவை நல்லா உருண்டை பிடிச்சி, அதாவது பெரிய உருண்டையே பிடிச்சி நல்லா தட்டினா தான் மாவு வந்து சாஃப்ட் ஆகும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்கள் நல்ல ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி, இன்றைக்கி இந்த மாவு, இது மாவு இல்லை, என்னோட ஜிம்மன் சார். ஆமாம், இவர் தான் ஜிம்மன் சார். அடிக்கிற அடியில் கதறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவை அப்படி தட்டுறீங்களே, டம்முன்னு சொல்லிட்டு அப்படியே மாவு வந்து கையில் ஒரு ஹைட்டுக்கு எடுத்துகிட்டு அப்படியே டம்முன்னு அடிக்கிறீங்க. அந்த பாத்திரத்தில் அந்த மாவுக்கு மட்டும் குரல் இருந்துச்சுன்னா கத்தி அழுந்துரும் போல் அந்த பாத்திரமும் கூட. எங்க சித்தி நானும் சித்தி அப்படின்னா நான் அப்படி எவ்வளோ தைரியமே காது பிடிச்சி திருகுவனி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா பையனும் அது மேலே கோவத்தை காட்டுறான். அப்படியே அவனுமே டம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தில் தூக்கி அடிக்கிறான். இங்கே குர்றா எனக்கு தானே இன்னைக்கு செம்ம டென்ஷனா, குர்றா ஜிம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அடிக்கிறீங்க. எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்டுக்கல. உங்கள் அக்கா பையன் என்ன சத்தம் அப்படின்னு திரும்பி பார்க்குறான். சித்தி இருடா, லாஸ்ட் ஃபைனல் டச் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அந்த மாவடிக்கிறீங்க. செத்துட்டான்டா. ஏன்டா பேசவே மாட்டேங்கிற? அப்படியே அந்த பக்கம் பார்த்துட்ருக்கேன். என்ன அந்த பக்கம் இருக்கு நீ பார்க்குற? நீங்களுமே ஷாக்கு. வந்துட்டாரா அந்த மனுஷன்? அப்படியே உங்கள் 2 பேரும் முறைன்னு முறைக்கிறாரு. அக்கா கூப்பிட்டியா? அதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு மாவு எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டீங்க. அக்கா கூப்பிட்டியா? நான் கூப்பிடவே இல்லையடி. எனக்கு கேட்கும்க்கா, நீ மனசில் நினச்சாலும் எனக்கு கேட்கும். நான் உன் தங்கச்சி, நீ மனசில் என்ன நினச்சாலும் அது எனக்கு கேட்கும். வந்துட்ட பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டீங்க. இங்கே நாம தான் மாட்டினோமா? எங்கள் அப்படியே ஜிம்மன் பார்க்குறாரு. இப்போ தான் நான் வந்துச்சு, ரெஸ்ட் ரூம் வருது உனக்கு இப்போ தான் நான் வந்துச்சா? நான் கிளம்புறேன். டக்குனு ஜிம்மன் காதை பிடிச்சிருக்கு. என்ன நடக்குதுங்க? என்ன 2 பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? வலிக்குது. நான் இல்லை மாமா, சித்தி தான் நான் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சிட்டு அழுறான்.
அந்த மனுஷன் அப்படியே காதை விட்டுட்டு அப்படியே போகிறாரு. போகும்போது உங்களை ஒரு பாறை பார்த்துட்டு போயிருப்பார். நீங்கள் எட்டி பார்த்துருப்பீங்க என்ன நடக்குதுன்னு. ஐயோ என்ன முறைக்கிறாரு, போச்சு போ இன்னைக்கு செத்தோம். ஸோ ஜிமன் வேறு யாரும் இல்லை, உங்கள் அக்காவோட குழந்தையா, அதாவது உங்கள் மாமாவோட தம்பி. ஓஹோஹோஹோ, இந்த இடத்துல வந்து நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறீங்க. கடகன்னு போயிட்டு ஏன்டா சொன்னேன், ஏன் சொன்னேன், காது பிடிச்சி அந்த திரு ஏன் சொன்னேன்னு கேட்குற நீ, பாரு காது ரெட்டிஷாக ஆகிடுச்சு. ஆமாம், என்னடா எப்படி பிடிச்சி திருகியிருக்காரு. நீங்கள் அப்படியே தான் நினச்சிட்டு கடைன்னு உங்கள் ரூம் போயிட்டு அப்படி கதை சாத்திட்டு, ஐயோ அந்த மனுஷன் வேறு தெரிஞ்சு போச்சு, நான் என்ன பண்ணுவேன், தலைவலின்னு சொல்லிவிட்டு அப்படியே படுக்க வேண்டியதான், எங்கேயும் போகக்கூடாது அந்த ரூமை விட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே கடைன்னு போய் படுக்கலான்னு போகிறீங்க. எங்கே பையனு, என்னம்மாம்மா, இங்கே பாரு உனக்கு பிடிச்ச சிக்கன் 65 வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு சிக்கன் 65னா உயிர் இல்லை, வா. இல்லைம்மாம்மா எனக்கு தலை வலிக்குது. பார்த்தா அப்படிலாம் தெரியல, வா வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தடத்தை கீழே இழுத்துட்டு போயிட்டாரு. இங்கே நீங்கள் எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அக்காவும் சப்பாத்தி தேய்ச்சி முடிச்சுட்டு அப்படியே எல்லாருக்கும் வந்து சர்வ் பண்ணுறா. நீங்களுமே அதை ஹெல்ப் பண்ணிவிட்டு எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவீங்க போல். நீங்கள் அப்புறம் உங்கள் அக்கா பையன் 2 பேருமே ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கீங்க. அவங்க அப்படியே இந்த சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு, சப்பாத்தி இன்றைக்கி ரொம்ப சாஃப்டாக இருக்குது, என்ன விஷயம், யார் மாவு பிசுக்குனா, நான் மாவு பிசுக்கல, வயன் தான் பிசுக்குனா. அப்படியே எல்லாம் அவங்கள பார்க்குறாங்க. என்ன பண்ண வயன், நார்மலாக எல்லாம் பிசுக்கிற மாதிரி தான் நானும் பிசுக்கினேன், அதில் கொஞ்சம் கோத்தோட பிசுக்குன்னு சாஃப்ட்னஸ் வந்துடுச்சு. என்னது, இல்லை நார்மலாக எல்லோரும் பிசுக்கிற மாதிரி தான் நானும் பிசுக்கினேன், செம்ம சாஃப்டாக இருக்குது, இந்த மாதிரி சப்பாத்தி நான் சாப்பிட்டதே இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அப்படியே சாப்பிட்றாங்க. எங்கள் ஜிம்மன் டக்குன்னு உங்களை பார்த்துருப்பாரு. ஐயோ இவரை நினச்சி தானே நான் அப்படி பிசுக்கினேன், பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அத்தை கூட அப்படியே செட்டில் ஆகலான்னு போகிறீங்க. வயன், என்ன புக் எடுத்துகிட்டு சீக்கிரம் மேலே வா, படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. சரி, நான் இன்னைக்கு கொஞ்சம் நான் ஸ்கிப் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அப்படின்னு ஒரு முறை தான், இதோ வந்துட்டேன். ஏன்னா அந்த புள்ளைய முறைக்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் படிக்கலன்னு என்ன குடிமூலிங்க போயிட போகுது, நீ இங்கே இருவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார போகிறீங்க. டக்குன்னு அவன் மட்டும் மார்க்கில் கம்மியாக எடுத்தா, நீ போம்மா, ஏன் மார்க் மட்டும் நீ கம்மியாக எடுத்துட்டான்னா அவ்வளோதான் போச்சு, நீ போ, ஒரே நிமிஷத்தில் மாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடன்னு புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த மனுஷன் ரொம்ப போகிறீங்க. ஏன்னா அந்த மனுஷன் தான் உங்களுக்கு வந்து காலேஜில் மட்டும் இல்லை, வீட்லேயும் அந்த மனுஷன் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. உங்கள் அக்கா பையனுக்குமே தான். ஸோ 2 பேருமே தான் அவர்கிட்ட டார்ச்சர் அனுபவிச்சிட்ருக்கீங்க. இன்றைக்கி எப்போ தப்பிக்கலான்னு பார்த்தா முடியாது போலே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றும் தெரியாது பாப்பா ஆகட்டும் உட்காந்து படிச்சிட்ருக்கீங்க. எங்கள் அப்படியே உங்கள் அக்கா பையன்கிட்ட, டேய் என்ன இன்னைக்கு சிங்கம் அமைதியாக இருக்குது தெரியலையே, அதான் நம்ம பண்ணதெல்லாம் பார்த்துருச்சு, சித்தி ஒரு வேளை மறந்துடுச்சு போல், பாவம்னு விட்டுருச்சு போல், நீ சொல்லி ஞாபகப்படுத்தி திட்டுவாங்க வச்சிருவ போலே, அமைதியாரு, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருந்திருப்பீங்க. டேய் மாமா போ அந்த பக்கம் போய் உட்காந்து படி. ஏன் மாமா எங்கே உட்காந்து படித்தானே, இதோ போயிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு பெட்டுக்கு அந்த பக்கம் அப்படி உங்கள் சைடு வந்து திரும்ப சொல்லியிருக்க மாட்டார், அந்த பக்கம் வந்து செவுத்து பக்கமாக திரும்ப சொல்லிட்டு படிக்க சொல்லியிருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உட்காந்து படிக்கிற மாதிரி அந்த மனுஷன் சேரில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மனுஷன் பொறுமையாக சேர்லேருந்து எழுந்துட்டு உங்கள் பக்கம் வந்து உட்காந்துருப்பார். நீங்கள் அப்படியே கண்டுக்காத மாதிரி இருந்துகிட்ருப்பீங்க. அந்த மனுஷன், ஓய் என்னது என்ன மாமா. ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கும்போது எப்போவுமே மாமான்னு தான் கூப்பிடுவீங்க அவரை, ஏன்னா அவர் தான் வந்து உங்கள் அக்காவோட குழந்தைராச்சு, அதனால் உங்களுக்கும் மாமான் தான் வரும், அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது மாமான் தான் கூப்பிடுவீங்க போல். என்ன மாமா, ஆமாம் வெளியே பசங்க கூட பேசிகிட்டு இருந்தேன், அது யார், அவங்க என் ஃப்ரெண்ட்ஸா, அவங்க உன்னோட கிளாஸ்லேயே, இல்லை எனக்கு நிறைய கிளாஸில் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க என்னோட சீனியர்ஸ்னால் தலையில் பேசுகிறது இல்லையா, கை போட்டு தான் பேசணுமா, இனிமேல் அந்த மாதிரி பேசக்கூடாது. ஏன் நான் பேசினா என்ன பண்ணுவீங்க, நான் அப்படி தான் பேசுவேன். ஓ அப்போ நான் சொன்னால் கேட்க மாட்டேன், அது அப்படி சொல்லலையே, இதுக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது. என்ன பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு அப்படின்னு கிஸ் பண்ணிட்டாரு உங்கள் லிப்பில். அப்படிங்க ஷாக்கு. இங்கே உங்கள் அக்கா பையன்
என்னமோ நோச்சின்னு சவுண்டு கேட்குதே, திரும்பலாமா? ஐயோ ஆனாம்பா, என்ன படிக்கிறது விட்டு எதுக்கு திரும்பி பார்க்குறேன்னு கத்தனானா, ஏதோ பள்ளி தான் கத்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் படிச்சுட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஷாக்லேயே இருந்துட்டுருக்கீங்க. அந்த மனுஷனோட கை பொறுமையாக உங்கள் ஹிப்புக்கிட்ட வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா குர்த்தி அந்த மாதிரி தான் போட்டிருப்பீங்க போல். அதனால் அந்த மனுஷனோட கை ஈஸியாக உங்கள் ஹிப்புக்கிட்ட அப்படியே பிடிக்குது. அப்படியே நீங்கள் எம்புறீங்க. ஆனால் அந்த மனுஷன் அதில் காதிலே வாங்காமல் உங்களை அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அந்த மனுஷனை பார்க்குறீங்க. அந்த மனுஷனோட ஐஸ் பொறுமையாக ஓப்பன் ஆகுது. நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. லைட்டாக ஒரு கண்ணில் சிரிக்கிற மாதிரி ஒரு தெரியுது, அவர் சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அவர் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே யாரோ ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. பொறுமையாக அந்த மனுஷன் உங்கள் லிப்லேருந்து தள்ளி போயிட்டாரு. நீங்கள் அப்படியே இப்போ என்ன நடந்துச்சு? இங்கே வந்தது வேறு யாரும் இல்லை, உங்கள் அக்கா தான். சொல்லுங்கள், நீ என்ன விஷயம்? இல்லை ஜிம்னு, டைம் ஆகிடுச்சு, போதும், அவன் தூங்கட்டும். சரி, நீ போய் தூங்கு. சித்தி வாங்க போய் தூங்கலாம். சித்தியெல்லாம் வரதில்லை. இல்லை, ஏன் வரக்கூடாது? சித்திக்கு படிக்கிற வேலை இருக்குது, நீ கிளம்பு. போய் தூங்குடா, சித்திக்கு படிக்கிற வேலை இருக்கா? இல்லை, நான் சித்தி கூட தான் தூங்குவேன். நான் சித்தி வர சொல்லுங்கம்மா. போய் தூங்குனா தூங்குட்டேன், அவள் படிக்கிற வேலை இருக்குன்னு சொல்லிட்டாலாம், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு தடன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. போய் உங்கள் பாட்டி கூட படுத்து தூங்க. உன் கூடயே தூங்க விட மாட்டேன், சித்தி கூட தூக்க விட மாட்டேன், இரு நான் பாட்டிக்கிட்டே போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு போயிட்டு அது பாட்டிக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது. நீங்கள் எனக்கு தூக்கம் வருது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுறீங்க. டக்குன்னு அந்த மனுஷன் கிட்டக்க வந்துருப்பாரு பாருங்க. அந்த பக்கம் தான் பெட் இருந்திருக்க வருது. அப்படியே மல்லாந்த வாக்கில் விழுறீங்க. அவருமே உங்கள் மேலே சேர்ந்து விழுந்திருப்பாரு. அப்படியே பார்க்குறீங்க. அந்த மனுஷன் உங்களை அப்படியே வச்சக்கண்ணை வாங்காமல் பார்க்குற ஒரு மேலே செடியூசிங்க. என்ன பண்ணுறீங்க மாமா, எழுங்க, நான் கிளம்பணும். டக்குன்னு அவரோட கை உங்கள் 2 கையும் மேலே அப்படியே பின் பண்ணுது உங்கள் தலைக்கு மேலே. இன்னொரு கை உங்கள் இப்போக்கிட்ட வந்திருக்கும். என்ன பண்ணுறீங்க? இறப்ப தப்பாக நினைக்க போகிறாங்க. நவுருங்க. இங்கே பார், இதுக்கு மேலே நீ அவங்கக்கிட்ட பேசணும்னு சொல்லலை, ஆனால் இந்த ஒராசைக்கிட்ட பேசுகிற வேலை வேணாம். ஏன் நான் அப்படி பேசினா உங்களுக்கு என்ன? அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் லிமிட்டாக இருக்கணும், புரியுதா? உன் மேலே கை வைக்கிற வேலைலாம் வேணாம். ஏன் உங்களுக்கு என்ன? ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன். லவ் அப்படின்னு பார்க்குறீங்க? ஆமாம், எனக்கு செம்ம காண்டாக தெரியுமா? அப்படியா? லவ் பண்ணுற பொண்ணை எங்கேயாவது குடும்பப்படுத்துவாங்களா? கிளாஸ் விட்டு வெளியே அனுப்புவாங்களா? அதுவும் நல்லதுக்கு தான். நான் அந்த மாதிரி திட்டி உன்னை வெளியே அனுப்பிச்சதுக்கப்புறமாவது நீ திருந்தவன்னு பார்த்தா நீ திருந்தவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற எங்கேயும் பார்க்குறாரு. சரி, அவ்வளோதானே, விடுங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு, இப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், அதுக்கு என்ன? தள்ளுங்க. டக்குன்னு அந்த மனுஷன் தள்ளாமல், இங்கே பாரு வயன், கடுப்பேத்தாது. எனக்கு நல்லா தெரியும் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு. யார் சொன்னா அப்படின்னு நீங்கள் திரும்புறீங்க. அது என் கண்ணை பார்த்து சொல்லு. எனக்கு உங்களை பிடிக்கல மாமா, நான் உங்களை காதலிக்கலாம் மாமான்னு என் கண்ணை பார்த்து சொல்லு பார்க்கலாம். நீங்கள் அப்படியே அந்த கண்ணை பார்க்குறீங்க. உங்களால் வாயில் எதுவும் பேசவே முடியல. சொல்லு, எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லு வயன். அது ஏன்னா உனக்குமே என்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்குமே உன்னை மட்டும்தான் பிடிக்கும், புரியுதா? இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒராசிக்கிட்டு பேசுகிற வேலை வேணாம். நான் அப்படி தான் பேசுவேன், என்ன பண்ணுவீங்க? ஓ, இப்படி சொன்னால் நீ கேட்க மாட்டேன். டக்குன்னு அந்த மனுஷன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. லைக் உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சே விட முடியல. அப்படியே அந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்துக்கிட்ட அப்படியே ஒரு கடிக்கிற அப்படி சொல்லி கத்துறீங்க. இங்கே விடுங்க வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெதுவாக கத்துறீங்க. கீழே கேட்டால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நல்லாவே எல்லாருக்கும் கேட்கட்டும், நீ எனக்கு மட்டும்தான், விடுங்க வலிக்குது அப்படி சொல்லிட்டு கத்துறீங்க. நான் மனுஷன் எழுந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூச்சு வாங்குறாரு. நீங்களுமே மூச்சு வாங்குறீங்க. என்ன இப்படி பண்ணுறீங்க? இதுக்கு மேலே நான்லாம் பண்ணுவேன். பாவம் சின்ன பிள்ளையா இருக்கேன்னு பார்க்குறேன், புரியுதா? யார் சின்ன பிள்ளை? நீ தாண்டி. டீ போட்டு கூப்பிட்ற வேலை வச்சுக்காதீங்க மாமா. அப்படி தாண்டி கூப்பிடுவேன், என்னடி பண்ணுவேன் அப்படின்ற கடுப்பாகுது உங்களுக்கு. அந்த மனுஷன் ஒழுங்கு மரியாதையும் உன் காதில் சொல்லிடு. அப்புறம் நீ அனுபவிக்கிற விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். இப்பயே சொல்லிட்டேன், சொல்ல முடியாது, என்ன பண்ணுவீங்க? அப்போ நீ காதலிக்கிற இல்லையே, நான் உங்களை யார் காதலிக்கிறா இல்லை அப்படின்றீங்க. அப்படியே அந்த மனுஷனோட கை
பொறுமையாக அந்த டாப்புக்குள்ளே போகுது. என்ன என்ன பண்ணுறீங்க ஜிம்மன்? உனக்கு தான் என் மேலே ஃபீலிங்ஸோ இல்லை லவ் இல்லைன்னு சொல்லிட்டே. அப்போ கம்னர் அதுக்குன்னு கம்னர் இருக்க முடியுமா? என்னோட டாப்புக்குள்ளே கையை விட்டுட்டு இருக்கீங்க. அதான் உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைல்ல, அமைதியாரு. அதுக்கு நம்ம உனக்கு அப்படின்றீங்க. அப்படியே அது உங்கள் பிரேஸர்கிட்ட கை வந்துட்டுருக்கு. என்ன பண்ணுறீங்க? கையெடுங்க, யாரோ வந்துட போகிறாங்க, கையெடுங்க ஜிம்மன். இவளை நீ கத்திருக்கலாம், ஏன் கத்தலை? அது அப்போ நான் கையச்சு நீ ஃபீல் பண்ண தானே? யார் ஃபீல் பண்ண? அப்போ என்ன நீ கத்திருக்கணுமே? உனக்கு என்ன பிடிக்கல, நீ கத்திருக்கணுமே, ஏன் அமைதியாக இருந்த? அப்போ உனக்கு இது பிடிக்குது யார் சொன்னா? தடக்குன்னு அந்த பிரேசர்கிட்ட கை வந்துடுச்சு. அப்படியே நீங்கள் உறைஞ்சி போயிட்டீங்க. என்ன பேசு? கையெடுங்க. நீ என்னை லவ் பண்ணன்னு சொல்ல கையெடுக்குறான். நீங்கள் அப்படியே வெடுக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்றீங்க. அந்த மனுஷன் அந்த பக்கம் போய் விழுறாரு. கடைன்னு அங்கேருந்து உங்களோட புக்கில் எடுத்துகிட்டு ஒட்டே போயிட்டீங்க உங்கள் ரூமுக்கு. அந்த மனுஷன் அப்படி லைட்டாக சிரிக்கிறாரு. வாயிலேருந்து என்னை லவ் பண்ணுற வார்த்தையை நான் வர வச்சே தீருவேன். அதுக்கு ரொம்ப நாள் இன்னைக்கே வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அதை பிளான் பண்ணுறாரு. உங்களுக்கு ராத்திரி ஃபுல்லாக தூக்கமே வரல, அப்படியே வேர்த்து கொட்டுது. என்ன ஏன் ஃபேன் உடம்பே எனக்கே இப்படி வேர்க்குது? ஒரு வேளை அந்த மனுஷன் ராத்திரி வருவாரோ? எனக்கே இப்படி ஆகுது. சித்தி என்ன பண்ணிட்டுருக்கீங்க? தூங்குங்க சித்தி. தூங்கலையா? ஸோ உங்கள் அக்கா பையன் உங்க கூட தான் எப்பவுமே தூங்குவான் போல். நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு முதுகு தட்டி அந்த பையனை தூங்க வச்சிட்டிங்க. என்ன ஆச்சு எனக்கே அப்படி ஆட்டு படப்படப்படன்னு அடிச்சுக்குது. அந்த மனுஷன் கண்டுபிடிச்சிடும் இல்லையே. இப்பயே அந்த மனுஷன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருக்கு. உங்களுக்கு தூக்கமே வரல, சும்மா மட்டும் கண்ணை மூடிட்டு அப்படியே இதை யோசிச்சுட்ருக்கீங்க. எங்கள் ஜிம்மன் உங்ககிட்ட என்னென்ன பண்ணாரோ அது ஃபுல்லாமே உங்கள் மைண்டு ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. உங்களால் கண்ணு மூடி கூட தூங்க முடியல. அப்படி இருக்க லைட்டாக ஏதோ சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்ணை மூடி வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்ககிட்டேருந்து ஏதோ நவடுற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு திரும்பி யாரும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. லைக் வந்து அவரோட தலை வந்து உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட இருந்துருக்கு. அதாவது உங்கள் சின்ன கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன எப்போவுமே செஸ்ட்டு கீழே தானே ஹக் பண்ணி தூங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு திறந்து பார்க்குறீங்க. என்ன உனக்கு இவ்வளோ தலைமுடி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா பையன் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் இப்போ நல்லா ஒத்து பார்க்கும்போது தெரியுதா ஜிம்மன் என்ன பண்ணுறீங்க? அங்கே தான் தூங்கிட்டு இருக்கா. என்ன பண்ணுறீங்க? ஆமாம் அர்ஜுனேங்க? அவன் கீழே வந்து சோஃபாவில் பட்டு தூங்கிட்டு இருக்கா. எதுக்கு அவனை அங்கே போட்டிங்க? இருங்க, நான் கூட அவன் எங்கேயோ வெளியே போய் அந்த கிச்சனுக்கு போயிட்டு வர வழியில் தான் அங்கே பட்டு தூங்கிட்டு இருக்கா நாங்கள் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ இத்தனை நாள் நீங்கள் தான் கீழே போட்டிங்களா? ஆமாம். என்ன பண்ணுறீங்க? எனக்கு நீ வேணும், உன் பக்கத்தில் எல்லாம் தூங்காமல் இருக்க முடியாது, அதனால தான். நவுறுங்க ஃபஸ்ட்டு. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உங்களை டைட்டாக அப்படி, அதாவது உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட அப்படியே தலையை வச்சுட்டு படுத்துட்ருக்காரு. அவரோட காது வந்து உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட இருக்கிறதுனால உங்களோட ஹார்ட் பீட் வந்து நல்லாவே கேட்கும் போல். அப்படியே உங்கள் ஹார்ட் பீட் டப் 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 அப்படின்னு வேகமாக துடிக்குதா? என்ன நர்வஸாக இருக்கா? நான்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். யார் நர்வஸாக? நானும் ஒன்றும் ஆகலையே. அல்பியாக தெரியுது. உன் ஹார்ட் பீட் சவுண்டு என் காது கேட்டுருக்கு. என் தலை உன் செஸ்ட்டுக்கிட்ட இருக்குது, தெரியுதா இல்லையா? ஐயோ ரொம்ப அல்பியாக பண்ணுறடி நீ. ஃபஸ்ட் திங் வந்து எழுங்க. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டைட்டாக பண்ணிட்டு படுத்துட்டு இருக்காரு. இப்படி இருந்தால் எனக்கு எப்படி தூக்கம் வரும்? அப்போ இத்தனை நாள் எப்படி தூங்கினா? அப்போ எனக்கு தெரியல, இப்போ நீங்கள் தான் தெரிஞ்சு போச்சு இல்லை, எழுங்க ஜிம்மன் அப்படின்றீங்க. சரி, எனக்கு உண்மையே தூக்கம் வரல தான். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஒரு கேம் விளையாடலாம். என்னது? உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையான்னு? அதெல்லாம் முடியாது, அஸ்கு புஸ்கு. அதே டைமில் நீங்கள் அப்படியே என்னை வச்சு செய்யலாம் தானே பார்க்குறீங்க. முடியவே முடியாது அப்படின்றீங்க. உனக்கு பயம். நான் உங்ககிட்ட விளையாடுற விளையாட்டில் நீ உண்மையை வளரிடுவியோன்னு. யாருக்கு பயம்? வயன்னு யாருக்கும் பயப்பட மாட்டான். அப்படியா? சரி. அப்போ நான் உன்னை அங்கங்கே டச் பண்ணுவேன். நீ கோவப்பட்டேன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன். உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி உன் ஃபேஸில் வந்து ரியாக்ஷன் வந்துச்சுன்னா, அதே உன்னோட ஃபேஸில் அதே ஃபீல் பண்ணுற மாதிரி ரியாக்ஷனை நான் பார்த்துட்டேன்னா வச்சுக்கோ. பார்த்துட்டிங்கன்னா
கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியது இன்றைக்கே நடந்துடும். ஆ எ- அதெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை. சரி பார்க்கலாமா? பார்க்கலாம். நீங்கள் அப்படியே எழுந்து உட்காந்துருப்பீங்க. அவரோட கை பொறுமையாக உங்கள் சீக்ஸ் கிட்டே வந்திருக்கும். அ, என்ன பண்ணுறீங்க? நான் என்ன சொன்னேன்? நீங்கள் அப்படியே அமைதியாயிட்டீங்க. பொறுமையாக அவர் உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அதை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. வைன் ஃபீல் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அடக்கி வச்சிட்ருக்கீங்க. அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு என்ன ரியாக்ஷன் அடக்கி வச்சுருக்கியா? யார் அடக்கடா? என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷனே அவ்வளோதான். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக அவங்க கழுத்தில் கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு வேறு லெவல் ஃபீலிங்காக வந்துட்டுருக்கு. கண்ட்ரோல் கோமா ஃபேஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க. அந்த மனுஷனோட அப்படியே கிஸ் வந்து பொறுமையாக அவங்களோட அதாவது செஸ்ட்டுக்கு மேலே அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே உறைஞ்சி போயிட்டீங்க. அப்படியே அவர் கிஸ் பண்ணவே நீங்கள் அப்படியே உங்களை அறியாமல் நீங்களே அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே கண்ணை மூடி அந்த மனுஷன் அப்படியே வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்குற நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. மனுஷன் பொறுமையாக அந்த கிஸ்ஸை வந்து எடுக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா ஏன் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எங்கள் பார்வையன் நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. நான் லவ் பண்ணுறதான் அது சொல்ல இவ்வளோ நேரம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாலையிலே கொட்ட வலிக்கு தாலையில் மட்டும் கொட்டாது, எனக்கு செம்ம காண்டாகுது. அப்படி தான் கொட்டுவேன். அப்படியே பார்த்து மறைக்கிறீங்க. சரி கிளம்புங்க. ஏன்னா கிளம்புறதான்? ஆமாம் அவ்வளோதான். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து என் வாயிலேருந்து லவ் வர வச்சிட்டிங்க, அவ்வளோதான். இங்கேருந்து கிளம்புங்க. முடியாது. ஏன் நான் தான் சொன்னேன், நீ மட்டும் அதை ஜஸ்ட் ஃபீல் பண்ணிட்டேன்னா ஒன்றும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு அதெல்லாம் முடியாது. நான் தான் என் லவ்வை சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க ஜிம்மன் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிக்கிறீங்க. டக்குன்னு அந்த கதவை க்ளோஸ் பண்ணிடு. ஜிம்மன் வேணாம். சரி நான் எதுவும் பண்ணலை, ஆனால் உன் பக்கத்தில் தான் நான் தூங்குவேன். காலையில் பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிரும். பரவாயில்ல, நான் 5 மணிக்கு சீக்கிரமாக எழுறல, அந்த மாதிரி எனக்கு மொழி பந்தோன்னு நான் எழுந்து கிளம்பிடுவேன். சரி அப்படின்றீங்க. சரி நீங்கள் போய் படுக்கிறீங்க. அந்த மனுஷன் பக்கத்தில் படுக்கிறாரு. உன்னை நான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும். சீக்கிரமாக? அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் முடியாதா? ஆமாம், நீங்கள் நினச்சாலும் என்னை சீக்கிரமாக கல்யாணம் பண்ண முடியாது. எப்படி இந்த லீவ் முடிஞ்சு 3rd இயர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணிட்டா? அதுக்குள்ளே இந்த லீவு முடியறதுக்குள்ளே உனக்கு கல்யாணம் பண்ணிட்டா அப்படி மட்டும் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியும் அது இருக்கும். அப்படியே இந்த மனுஷன் பார்க்குற. நிஜமா? கண்டிப்பாக. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோனில் வந்து ரெக்கார்டர் ஆன் பண்ணுறாரு. திரும்பி சொல்லு. நீங்கள் மட்டும் இந்த லீவ் முடியறதுக்குள்ளே நான் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியும் மேக்கப் வச்சுக்கலாம். காலேஜ் வந்தால் கூட பரவாயில்ல. என்ன பண்ணுறீங்க? இல்லை, அதுக்கப்புறம் நீ பேச்சு மாற்றினாலும் மாற்றுவேன். அதுக்கு தான். இந்த பையன் ஒரு தடவை சொன்னால் பேச்சு மாற மாட்டான். இப்படி பேசும்போது எனக்கு இப்பயும் உன்னை கல்யாணம் பண்ணலான்னு தோணுது. பரவாயில்ல, காலேஜ் முடியட்டும், அடுத்த நாளே உனக்கு கல்யாணம் பண்ணி காட்டுறேன். நடக்கிற விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ராத்திரிலாம் பேசிட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் ஆகுது. அந்த மனுஷன் சொன்ன மாதிரியே 5 மணிக்கு கடற்கடன்னு எழுந்து உங்கள் ரூமை விட்டு போயிட்டாரு. எங்கே உங்கள் அக்கா பையன்? திரும்பி இங்கே எப்படி நான் சோஃபாவுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவருக்கா? உனக்கு டெய்லி இதே வேலைடா. உங்களுக்கு மட்டும்தான் அவன் எப்படி சோஃபாவுக்கு போகிறேன்றது தெரியும். பாவம் அர்ஜுனு டெய்லியும் சோஃபாவில் படுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக காலேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கா எப்படா இந்த வீட்டை விட்டு போவோன்னு இருக்குது. எப்போ பார்த்தாலும் இந்த மனுஷன் படின்னு டார்ச்சர் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ லவ் வேறு பண்ண ஆரம்பிச்சிட்டால, செம்ம டார்ச்சராக இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு எப்படா இந்த காலேஜ் முடியும், எப்படா நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டுருக்கீங்க. இப்போ கடகடன் வீட்டுக்கு ஒரு வழியாக நான் என் வீட்டுக்கு போகிறேன். 1 மாதம் தொல்லை இருக்காது. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கதவை அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க பாருங்கள் உங்கள் அம்மா அப்பா. அம்மா
என்னை கூட்டிகிட்டு போகவே நீ வந்துட்டியா, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடகடன்னு வந்து அவங்கள ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹக்கை பிரேக் பண்ணுறாங்க. இருங்க, ஒரே நிமிஷத்தில் என்னோடய துணியில் பேக் பண்ணிட்டு வந்துடுறேன். இருங்க, துணி எதுக்கு பேக் பண்ண போகிறேன், பின்ன அங்கே வந்து கம்மியாக தான் துணி இருக்குது, இங்கே தான் நிறைய துணி இருக்குது. இருங்க, நான் போய் பேக் பண்ணிட்டு வந்துடுறேன். யார் உன்னை இங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னா? அப்போ எதுக்காக வந்தீங்க? உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு. நீங்கள் அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க. கல்யாணம் பண்ணலான்னா ஏன் அவ்வளோ சீக்கிரம்? அதான் 1 மாதம் லீவ் இருக்கே. அது வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் எந்த நாளுமே நல்லா இல்லை. அந்த 1 மாதம் முடிஞ்சிச்சுன்னா உனக்கு திருப்பி காலேஜில், அதுக்கப்புறம் ஸ்டடீஸு, அவருக்குமே டீச்சர் வேறு. நீங்கள் யாருக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்கிறீங்க? வேறு யாருக்கு? உன் ஜிம்மன் மாமனுக்கு தான். நீங்கள் அப்படியே எங்கே அவன் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சிரிக்கிறார் உங்களை பார்த்து. அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. அம்மா, அதுக்குன்னு இப்பயே கல்யாணமா? ஆமாண்டி, இன்னும் 2 நாள் கழிச்சு நிச்சயதார்த்தம், 3 நாள் கழிச்சு கல்யாணம். என்னம்மா இந்த ஒரு வாரத்துலேயே என்னை முடிச்சு விட்றலான்னு பார்க்குறியா? இல்லைடி, நானும் அப்படி தான் சொன்னேன். ஆனால் வந்து ஏதோ ஜோசியர்கிட்டலாம் கேட்டாங்களாமே, இல்லை இந்த வாரத்துலேயே முடிச்சாகணும், அப்புறம்லாம் கல்யாணம் பண்ணால் இதாகும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்க. அதனால தான் வந்து இந்த வாரத்துலேயே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லைனா நான் இதுக்கு எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவேன் சொல்லு? நீங்கள் அப்படியே ஜிம்னை பார்க்குறீங்க. எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் இந்த குடும்பத்தையும் எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டான். குடும்பத்தோட வீக் பாயிண்டில் கரெக்டாக அடிச்சிட்டாயா அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன, என்கேஜ்மெண்ட்டுன்னு கல்யாணம்னு இருந்துருக்கு. அப்பயே அந்த மனுஷன் விடவே இல்லையே. நைட்டான போதும் கடன் உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை நல்லா டைட்டாக பண்ணி தூங்கிட்டுருக்காரு. ஆனால் உங்களுக்கு அப்படியே ஐயோ கல்யாணத்துக்கு அப்புறம் டெய்லி இருக்குமாவே, தெரியாமல் வாய் விட்டுட்டோமோ, கொஞ்சம் யோசிச்சு சொல்லியிருக்கலாம், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுது. அதுக்கு அப்படியே ஐயோ அப்பயும் அப்படி சொன்னானே, ஐயோ அப்பயும் நம்ம அவளையே விட்டோமே, நீ வச்சு செய்வானே அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே சித்தி வாங்க போய் தூங்க போகலாம், அவ்வளோ கல்யாணம் ஆச்சுல்ல, வாங்க. நீங்கள் அப்படியே நான் பார்க்குறீங்க, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க அவ்வளோதானே, கல்யாணம்னா அவ்வளோதானே, சின்ன பிள்ளைல அதுக்கு ஒன்றுமே தெரியல, வாங்க போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூம் கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கள் ஜிம்முன்னு என்னடா இன்னும் ஆளே காணும் அப்படின்னு சொல்லி கதவை திறந்துருப்பாரு. இங்கே உங்கள் அக்கா பையன் கூட்டிகிட்டு போகிறான். டக்குன்னு கை பிடிச்சிட்டு என்ன பண்ணுற? மாமா அவ்வளோதான் கல்யாணம் நடந்துருச்சு, சித்தி என் கூட தானே எப்போயுமே தூங்குவாங்க, வாங்க சித்தி. இல்லை, இனிமே உங்கள் சித்தி என் கூட தான் தூங்கணும் அப்படின்னுவோம். ஆமாண்டா, இங்கே உங்கள் அக்காவுக்கு என்ன ஜிம்மனோட வாய்ஸ் கொஞ்சம் மாறின மாதிரி, அதாவது அவர் பேசுகிற மாடுலேஷனே லைட்டாக மாறின மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஆமாண்ணா, டேய் இனிமேல் உங்கள் சித்தி வந்து உங்கள் மாமா கூட தான் தூங்கணும். அப்போ அதெல்லாம் முடியாது, இல்லை நான் சித்தி கூட தான் தூங்குவேன், நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள அழுது. சரி வா என் கூட தூங்குவா, போம்மா நீ தூங்கு, என் கூட வந்து தூங்குன்னு சொல்லிட்டு போய் உங்கள் பாட்டி தாத்தா கூட போய் தூங்குன்னு சொல்லிடுவேன். இல்லை நான் சித்தி கூட தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள அழுது. இங்கே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டுருக்காங்க. பரவாயில்ல, என் கூட தூங்கட்டும். இங்கே வெடுக்குன்னு ஜிம்முன்னு அப்படியே உங்களை முறைக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை கண்டுக்காமல் பரவாயில்ல என் கூட தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டீங்க. ஜிம்முனுக்கு அப்படியே எரியுது உள்ள. அந்த மனுஷனுமே உள்ளே வந்துருப்பார். மாமா நீங்கள் எதுக்கு வந்தீங்க? நீங்கள் போங்க உங்கள் ரூமுக்கு. இது ஏன் ரூமு? ஆமாம் சித்தி, எதுக்கு அவர் ரூமுக்கு வந்தீங்க? ஏன்னா இனிமேல் நீங்கள் தான் இருக்கணும். பரவாயில்ல வாங்க நம்ம ரூமுக்கே போகலாம். அவர் அப்படியே பரவாயில்ல இங்கே தூங்குங்க. சரி நீங்கள் போய் சோஃபாவில் படுத்துக்கோங்க, நானும் சித்தி இங்கே படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள வந்து அவங்கள கட்டி பிடிச்சி தூங்குது. ஜிம்முனுக்கு ஐயோ என் இடத்துல படுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயிட்ருக்காரு. நீங்கள் சந்தோஷமாக தூங்குறீங்க. நான் கூட இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாதுன்னு நினச்சேன், நல்லா தூங்கலாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறீங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். இங்கே உங்கள் அக்கா பையன் தூங்கிட்டான். அப்படியே அந்த மனுஷன் தூங்கவே இல்லையே, தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உங்களோட அக்கா பையனை உங்கள் கையிலேருந்து அப்படியே தூக்கிட்டாரு. எவ்வளோ தைரியம் தான் என் இடத்துல படுப்பணி, என்ன தான் என்ன பையனாக இருந்தாலும் அது ஏன் இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே தூக்கிட்டு பொறுமையாக கீழே போய் சோஃபாவில் படுக்க வச்சுட்டு கடன்னு மேலே போயிட்டாரு. இது எல்லாமே வந்து உங்களோட அக்கா பார்த்துட்டாங்க. என்ன நடக்க போதோ தெரியலையே, வைன் எனக்கு தூங்கின மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்க. ஏன்னா வந்து உங்கள் அக்காவுக்கு தெரியும் ஜிம்மன் வந்து உங்களை லவ் பண்ணுற விஷயம் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவங்க தான் வந்து ஜிம்மனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறது, ஓகேவா? அப்படியே கடைன்னு வந்துட்டு ஒய் பண்ணாட்டி எதுடி என்ன தூங்க விடுங்க ஜிம்மன் அப்படியே கைக்கிட்ட
உங்கள் அக்கா பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஆனால் கீழே படுக்க வச்சுட்டேன். என்ன பண்ணுறீங்க ஜிம்மன் அப்படின்னு பார்க்குறீங்க. இவ்வளோ தைரியம் தான், நான் அதுக்காக தான் வெயிட் பண்ண தெரிஞ்சால் நீ அவனை கூட்டிகிட்டு வந்து தூங்குவேன். அவன் சின்ன பையன், என்னதான் சின்ன பையன் சொன்னால் கேட்பான்ல. வேணுனுக்கு தான் நான் அவன் கூட படுக்க வச்சுட்டேன் சொல்லுவேன். இல்லையே, அவன் சின்ன பையன் அடம் பிடிச்சா, அதனால தான். அப்படியா? அவனுக்கு மட்டும்தான் அடம் பிடிக்க தெரியுமா? எனக்கும் எனக்கு அடம் பிடிக்க தெரியும். இன்றைக்கி நான் பிடிக்கிற இடத்துல நீ தூங்கவே கூடாது. இவ்வளோ பெரிய முடிவு எதுக்கு பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை எடுத்து திரும்பி ரெக்கார்டர் ஆன் பண்ணுறாரு. பார்த்தியா, கேட்டியா? நீ தான் சொல்லியிருக்க, இன்றைக்கி அது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு அந்த மனுஷன் டக்குன்னு உங்கள் மேலே அப்படியே கிளைம் ஆகிட்டு உங்கள் 2 கையையும் உங்கள் தலைக்கு மேலே பின் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களால் மூச்சு விடவே முடியல. அப்படின்றீங்க. அந்த மனுஷத்தெல்லாம் காதலே வாங்கலே பொறுமையாக உங்களோட சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கை வந்து உங்களுக்கு ஜாக்கெட்டை வந்து ரிமூவ் பண்ணுது. அப்படியே உங்களுக்கு வந்து மூவ் ஆன் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்கள் கை வந்து அவரோட ஷர்ட் பட்டன் வந்து அப்படியே அன்பட்டன் பண்ணிகிட்ருக்கு. அந்த மனுஷன் கிஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக எடுக்கிறாரு பாருங்க. உங்கள் 2 பேருக்கும் அப்படியே அவ்வளோ ப்ரீத் எடுக்குது. அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த மனுஷன் உங்களோட செஸ்ட்டை கடிக்க, வலிக்குது, வலிக்குதா வலிக்குதா வலிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 செஸ்ட்டையும் அப்படி கடிச்சு ரத்தமே வந்துடும் போல் அந்த அளவுக்கு கடிக்கிற. வலிக்குது சின்ன, வலிக்குது அப்படின்னு கத்துறீங்க. நான் அப்போவே சொன்னேன், நீ வந்து பொறுமையாக நீயாவே வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தா இவ்வளோ தூரம் போயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே உங்களை கடிக்கிறாரு. அப்படியே பார்க்கணுமே, ஒரு செஸ்ட்டை வச்சு செய்கிறாரு. இப்போ ஒரு செஸ்ட்டு மாட்டிடுச்சு, அதை அப்படியே சக் பண்ணி இழுக்கிறாரு பாருங்க. வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி ஃபுல்லாக கற்று உங்கள் அக்கா அப்போ தான் தண்ணி குடிக்கலான்னு வந்திருப்பாங்க போல். இதெல்லாம் கேட்கும் போது அவங்களுக்கு சிரிப்பு தாங்கலை. வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டுருக்கீங்க. ஸோ நைட்டு ஃபுல்லாக ரொம்ப ஒரு மாதிரி ரொமான்டிக்காக ஹாஷாக போயிருக்கும். ஸோ அடுத்த நாள் ஆகுது, நீங்கள் அப்படியே கண் முழிக்கிறீங்க. அப்படியே அவரோட செஸ்ட் மேலே தான் நீங்கள் படுத்திருப்பீங்க, ரொம்ப டயர்டாக. பொறுக்கி நாய், ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் செஸ்ட் மேலே கை வச்சு அமுக்குறீங்க. செம்ம வலிக்குது. அப்பா, ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. அந்த மனுஷன் முழிச்சிட்டு, குட் மார்னிங் பொண்டாட்டி, முத்தம் கொடுக்காது, அடிச்சிருவேன். ஏன்டி என்ன பண்ணி வச்சுருக்கேன் நீ, என்ன பண்ண அப்படின்னு பெட்ஷீட் தூக்காத, அடிச்சிருவேன். சரி பெட்ஷீட் தூக்கல, நீ எப்படி எழுந்து போவ, நான் எப்படி எழுந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டை தூக்கிட்டு அப்படியே போயிருப்பீங்க. அப்படியே போகவே முடியல. டக்குன்னு அவருமே எழுந்திருப்பார். என்ன பண்ணுறேன், எங்கேயுமே ஒன்றும் இல்லை, அதுக்கு போட அப்படின்னு போக போகிறீங்க. டக்குன்னு அந்த மனுஷன் தூக்கிட்டாரு. என்ன பண்ணுற? ஸோ அந்த பெட்ஷீட் வந்து உங்கள் மேலே தான் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைரெக்டாக உங்களை பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிற. என்ன பண்ணுற நீங்கள் பாரு, இன்னைக்கு காலேஜோட லீவு தான், முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு அந்த பாத்ரூம்லேயே ரொமான்ஸ் நடக்குது. லைக் அந்த பாத்ரூம்குள்ளே போகும்போது டக்குன்னு உங்கள் அந்த பெட்ஷீட் எடுத்து வெளியே தூக்கி விசாட்டியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஒரு வெளியே வந்திருப்பீங்க. பொறுக்கி நாயே அப்படின்னு அடிக்கிறீங்க. அவர் அப்படியே சிரிச்சுக்கிறாரு. இப்போ நாட்டி லவ் யூ என்னது லவ் யூ டூடா புருஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்த வச்சுருப்பீங்க. அவர் அப்படியே சிரிச்சிருப்பார். ஸோ இதோட இந்த 1 ஷாட்டை முடிக்கிறேன். அடுத்த 1 ஷாட்டில் பார்க்கலாம். பை பாய்.